ஹாய், இன்றைக்கி நமக்கு டேட்டா என்னென்ன அப்டேட் ஆகிருக்கு, அதோட டார்கெட் ஹிட் ஆகிருக்கா இல்லைனா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நிஃப்டி வந்து 26,000 பிரேக் ஆகிற வரைக்கும் புல்லிஷாக தான் இருக்கணும். ஒன்ஸ் அது 26,000 பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா கிளியராக பேரிஷ் மூமெண்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எதை யூஸ் பண்ணி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா யூஸ் பண்ணி தான் சொல்கிறோம். சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 26,000 பிரேக் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ மூமெண்ட் இல்லை. ஒன்ஸ் அது 26,000 பிரேக் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் கிளியரான பேரிஷ் மூமெண்ட்டு. 25,900 பிரேக் ஆகிற வரைக்கும் பேரிஷ் மூமெண்ட் தான், புட் ஆப்ஷன் தான். 25,900 பிரேக் ஆகிற வரைக்கும் பேரிஷ் மூமெண்ட்டு. ஒன்ஸ் அது பிரேக் ஆச்சு அப்படின்னா தென் புல்லிஷ் தான். அப்போ நீங்கள் வந்து 25,900 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு டார்கெட் வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டியில் என்ன அப்டேட் இருக்குதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டாக் அப்டேட்டுக்கு வரலாம். ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஐடியாவோட டேட்டா இருக்குது. ஐடியா வந்து நம்ம எப்போவுமே ஸ்கிப் பண்ணிடுவோம், அதே மாதிரி இன்றைக்குமே ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டாடா ஸ்டீல் இருக்குது. டாடா ஸ்டீல் வித் 175 CE 170 CEன்ற டேட்டா இருக்குது. அப்போ டாடா ஸ்டீலில் 170 ஃபஸ்ட் டார்கெட்டு, 175 செகண்ட் டார்கெட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸு 167 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸு எக்ஸாக்டாக உங்களுக்கு 170 ஹிட் ஆகிருக்கு. அப்போ 170 நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டு. ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ப்ராஃபிட் புக்கிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கு புல்லிஷ் மூமெண்ட் தான் இருக்கும். வேறு என்ன டேட்டா இருக்குதுன்னு பார்க்கலாம். ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் இருக்குது. ஐடிஎஃப்சி வந்து நம்ம செக் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அது 100 ரூபீஸ் ஸ்டாக்கு. நெக்ஸ்ட்டு ஓஎன்ஜிசி இருக்குது. ஓஎன்ஜிசி வித் 320 CEன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம்தான் இருக்குது, வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போது ஓஎன்ஜிசியை வந்து 320 தான் டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 297 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 301.70 வரைக்கும் போயிருக்கு. பார்த்திங்கன்னா ஹியூஜ் டார்கெட்டுங்கும்போது நமக்கு வந்து ஒரே நாளில் உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி தான். அதனால் நம்ம சார்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு நிமிஷம் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சிஇ டேட்டா இருக்கிற மாதிரியே அது வந்து கிளியர் புல்லிஷ் மூமெண்ட் தான் கொடுத்துருக்கு. 20ங்கிறது வந்து ஹியூஜ் டார்கெட்டாக இருக்கிறதுனால எங்கே உங்களுக்கு லோ கிடைக்குதோ அதில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். 300 ரூபீஸ் ஒர்த்துள்ள ஒரு ஸ்டாக்கில் 5 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டுங்கிறது வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். நெக்ஸ்ட்டு என்ன டேட்டா இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஓசி இருக்குது. ஐஓசி வித் 190 CEன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. ஐஓசியில் 190 தான் டார்கெட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 180 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் 182.45 வரைக்கும் போயிருக்கு. ஐஓசியுமே உங்களுக்கு ஓஎன்ஜிசி மாதிரி தான், ஹியூஜ் டார்கெட் தான். அதனால் நீங்கள் வந்து எங்கே லோ கிடைக்குதோ அதிலேருந்து நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேதாந்தா லிமிடெட் இருக்குது. வேதாந்தா லிமிடெட் வித் 500 PEன்னு ஒரு டேட்டா இருக்குது. 520 CEன்னு இன்னொரு டேட்டா இருக்குது. PCE ரெண்டு டேட்டாவுமே இருக்குது. அப்போ ரெண்டு சைடுமே மார்க்கெட் வந்து வாலடைலாக இருக்குது. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 517 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் 523 வரைக்கும் போயிருக்கு. லோ 508.45 வரைக்கும் போயிருக்கு. ஒன்ஸ் அது 520 ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ப்ராஃபிட் புக்கிங் வந்து எங்கே வரைக்கும் நடக்கும் பார்த்தீங்கன்னா 500 வரைக்கும் நடக்கும். ஏன்னா 500 PE டேட்டா இருக்கிறதுனால 500 வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். நீங்கள் வந்து ஒன்று அப் சைட்லேருந்து டவுன் சைட் ட்ரேட் எடுக்கணும், இல்லைனா டவுன் டு அப் சைட் ட்ரேட் எடுக்கணும். மார்னிங்கே 520 டார்கெட்டுக்கு ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 520 செல் பண்ணிவிட்டு 500 டார்கெட்டாக வச்சு ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம். இன்றைக்கி வேதாந்தா லிமிடெட்டில் போத்த சைட்ஸ் வாலடைலிட்டி மார்க்கெட் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சைட் நீங்கள் கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன டேட்டா இருக்குதுன்னு பாருங்கள். செயில் இருக்குது. செயில் வித் 145 CEன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. அப்போ 145 தான் டார்கெட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 141 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் 143 வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் டார்கெட்டுக்கு பக்கத்தில் தான் போயிருக்கு. ஆனால் அது ஃப்யூச்சரில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் எக்ஸாக்டாக டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஈக்விட்டியை காட்டிலும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் எக்ஸாக்டாக டார்கெட் ஹிட் ஆகுது. ஆனால் நம்ம ஈக்விட்டியில் தான் ட்ரேட் எடுப்போம். ஏன்னா ஈக்விட்டியோட மார்ஜின் வேறு, ஃபியூச்சரோட மார்ஜின் வேறு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஈக்விட்டியில் 5 டைம்ஸ் லிவரேஜ் வேறு கொடுக்குறாங்க. டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது வித் கேப் ஃபில்லிங்கோட சேர்த்து. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் பேங்க் இருக்குது. ஃபெட்ரல் பேங்க் வித் 200 CEன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இருந்த மாதிரி தெரியல. அப்போ ஃபெட்ரல் பேங்க்கில் வந்து உங்களுக்கு 200 தான் டார்கெட்டு, வேறு எந்த டார்கெட்டும் இல்லை. ஃபெட்ரல் பேங்க் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 194 ஓப்பன் ஆகிருக்கு. 194 ஓப்பன் ஆகிட்டு 197 வரைக்கும் அதோட ஹை ப்ரைஸ் போயிருக்கு.
ஃப்யூச்சரில் 198 வரைக்கும் ஹிட் ஆகிருக்கு. அவனோட டார்கெட் வந்து 200. அவங்களோட டார்கெட்டுக்கு இன்னும் 3 பாயிண்ட்ஸ் தான் பெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் மார்னிங்கே டேட்டா யூஸ் பண்ணி ட்ரெண்டை கேட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 4 to 5 பாயிண்ட்ஸ் இதில் ப்ராஃபிட்டாக கிடச்சிருந்துருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் இருக்குது. அசோக் லைலாண்ட் வித் 245 பிஇன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. அப்போ அசோக் லைலாண்டு 245 தான் நமக்கு டார்கெட்டு. பிஇ டேட்டா இருக்கிறதுனால பியரிஷ் மூவ்மெண்ட் தான். ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள் 239 ஓப்பன் ஆகிட்டு. 239 ஓப்பன் ஆனதுனால நம்ம இதை கன்சிடர் பண்ண போகிறதில்ல. ஆனாலும் பிஇ டேட்டா இருக்கிறதுனால பியரிஷ் மூவ்மெண்ட் தான் அசோக் லைலாண்ட் ஸ்டாக்கில். நெக்ஸ்ட்டு என்எம்டிசி இருக்குது. என்எம்டிசி வித் 250 சிஇன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ என்எம்டிசியில் 250 தான் டார்கெட்டு. ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள் 242 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் 247 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் ஃப்யூச்சரில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 249 எக்ஸாக்டாக ஹிட் ஆகிருக்கு. ஒன்லி 1 பாயிண்ட் மட்டும்தான் உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது. 249 ஹிட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனாலும் டார்கெட் தான் ஃபஸ்ட்டு ஹிட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா தான் கேப் ஃபில் ஆகும். நீங்கள் மார்னிங்கே செக் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய டேட்டாஸ் இருந்துச்சு. என்டிபிசி, அம்புஜா சிமெண்ட், இந்த மாதிரி டேட்டாஸ் நிறைய இருந்துச்சு. அம்புஜா சிமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் 640 சிஇன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருந்துச்சு. பாருங்கள் எக்ஸாக்டாக 643 ஹிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்டிபிசின்னு ஒரு டேட்டா இருந்துச்சு. என்டிபிசியோட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450 சிஇ இருந்துச்சு. 436 ஓப்பன் ஆகி ஹை ப்ரைஸ் 448 வரைக்கும் போயிருக்கு. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா 451 எக்ஸாக்டாக டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. அதனால தான் நீங்கள் வந்து லைவ் டைமில் டேட்டா செக் பண்ணுங்கன்னு ஒவ்வொரு டைமுமே சொல்கிறோம். லைவ் டைமில் டேட்டா செக் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட ஓன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். டேட்டாஸில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.